நல்லா இருக்கேன் மாப்ள. என்னடா இவ்வளவு பெருசா? டேய் நீ பண்ணது என்ன சிறுசா? 4 மலைக்கு நடுவுல பள்ளி மாதிரி இருந்த நம்ம ஊரை கில்லி மாதிரி மாத்திட்டியடா. ஆமாடா. உனக்கு நாங்க பண்றதெல்லாம் பெரிய அணைக்கு திருண்டு ஆரஞ்சு மிட்டாய் மாதிரிடா. இது ஒரு டீசர். மெயின் பிக்சர் இதுதான் மாப்ள ஆரம்பிக்குது. எங்கள் அன்பு நண்பன் சஞ்சய் வந்து கொண்டிருக்கிறார். குமரிமண் பெற்றெடுத்த கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களின் கலை வாரிசு இதோ நாஞ்சில் மண் மீண்டும் கொடுத்த எங்கள் செல்ல பிள்ளை கதாநாயகனாக சஞ்சய் வந்து கொண்டிருக்கின்றார். செயலிலே திங்கக்குட்டி, பாசத்திலே தங்க கட்டி, அன்பிலே செல்ல குட்டி, கில்லியூர் கில்லி, மண்ணின் மைந்தன் சஞ்சய் வந்து கொண்டிருக்கிறார். உலகின் முத்து, நாஞ்சில் மண் பெற்றெடுத்த சொத்து எங்கள் அன்பு நண்பன் சஞ்சய் வந்து கொண்டிருக்கிறார். கிண்டல் செய்த கிழவர்களே, உங்கள் கேலிகளை எல்லாம் காலியாக்கி எங்கள் நண்பன் சினிமாவிலே நட்சத்திரமாக உருவாகி வந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அப்பவே தெரியும் இவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆவார்னு. அப்படியா சொன்ன? பாடிய வாலிபர்களே, வாழ்க்கையை ஜெயித்து இசையோடு வந்து கொண்டிருக்கிறார் எங்கள் நண்பன் சஞ்சய். பாரீர் பாரீர் பாரீர். நண்பனை குறை சொல்லிய குமரியின் குமரிகளே, கேலி செய்த கிழவிகளே, முதிர் கன்னிகளே, பாருங்கள், தலை நிமிர்ந்து பாருங்கள், என் நண்பன் வெற்றியை பாருங்கள். அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சிட்டோனோடி. சஞ்சய் கிண்டல் பண்ணதுக்கு பதிலா கரெக்ட் பண்ணிக்கலாம்லடி. போடு, சும்மா போடு. பாரியா மோச்ச கிழவி பேரனுடைய நிலைமைய. அவரை கிளவி பேரன்னு சொல்லாதியா, வருங்கால சூப்பர் ஸ்டார்னு சொல்லியா. வெட்டி பைய வேலை வெட்டி பார்க்காம சும்மா சினிமான்னு சுத்திக்கிட்டு இருக்கான். இதுல நேசமணி வேற இவனுக்கு சப்போர்ட். 100 என்றவருக்கு இப்ப முங்குறோம். ரெடியா என்றா? 4. ஏய் என்னடா அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? டேய் தண்ணிக்குள்ள ஒரு வைப்ரேஷனா இருக்குடா. வைப்ரேஷனா? டேய் வைப்ரேஷன் இல்லடா, புயல்டா. புயல் இல்லடா, பூகம்பமே வருதுடா. பூகம்பம் இல்லடா, சூறாவளியே வருதுடா. எரிமலை எப்படி பொறுக்கும்? தலை குனிஞ்சே பொறுக்கும். அங்க பாரு. அத பார்த்து ஊரே சிரிக்கும். என்ன பத்தாப்பு? ஐயா ராசா, என்ன பாட்டி? ஐயா இந்த கண்ணு நல்லா இருக்கும்போதே உன்னை தரையில பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஐயா. அதெல்லாம் கண்டிப்பா பாப்பா, கவலைப்படாத. நான் போய் அண்ணனை பார்த்து வந்துடுறேன். சரிப்பா. எண்ணம் கண்ணிப்பாவையின்றி 7 சுவரந்தான் பாடுமோ? பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா? மண்ணில் இந்த காதல் இன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? அண்ணே, ஹாய், வெல்கம், என்ஜாய், வெல்கம், ட்ரிங்க். சஞ்சய், நீ நல்லா குடிப்போ. பட்டெடுத்து சூடெல்லாம் தனியட்டும். ஹலோ அனந்தோடு தான்டா இருக்கேன், வரேன். அண்ணே என்னப்பா டிராவலிங்ல எப்படி போறீங்க? சொகுசு பஸ்ல டிக்கெட் போட்டீங்க, சுகமா வந்து சேர்ந்தேன். சூப்பர்ப்பா.
ஒழுங்கா கிளாஸுக்கு போ, நல்லா கத்துக்கோ. சரிண்ணே. சஞ்சய், நம்ம ஏன் ஓகே ஓகே என்ஜாய். தம்பி, நானும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது. நான் வேணா தீர்ப்பு சொல்லட்டுமா? நானும் எங்க ஊர்ல பஞ்சாயத்து தலைவர் தானுங்க. என்னது நீ தீர்ப்பு சொல்றியா? எங்க தலைவரை பத்தி என்ன நினைச்ச? அடர்ந்த காட்டை விலக்கி பார்த்தா எங்க அண்ணன் பருப்பு, அதுல ஒரு பொறி விழுந்தா எங்க அண்ணன் நெருப்பு, உரிச்சி பார்த்தா சொல எங்க அண்ணன் சொல்லுக்கு இல்ல வேலை. அவர் சொல்லுவாரு விதவிதமா கதை 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 கணேசன் எங்க தலைவர் கதை கணேசன். கக்கா நாடக கலாசபை வழங்கும் காதல் கோட்டை கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், தயாரிப்பு, பாடல்கள் அனைத்தையும் இந்த கதை கணேசனே வழங்குகிறேன். என் முந்தைய படைப்புகளான காதல் ஓவியம், காதலே சுவாசம், காதல் கண்மணி, காதல் சடுகுடு, காதல் காலம், காதல் சாட்சி, காதல் காதல் கொண்டேன், காதல் அழிவதில்லை. சரி விடுங்க, இப்படி என் படைப்புகளை சொல்லிக்கொண்டே போனால் சூரியன் உதித்துவிடும். நான் உங்கள் முன் தோன்றி பல மாத காலங்கள் ஆகிவிட்ட காரணத்தினால் உங்கள் ஆர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆர்வம் இல்ல ஒரு மண்ணாங்கட்டியல. முதல்ல நீ உள்ள போ, வேற ஏதோ வந்திருக்கல அதை காட்டு. ஏன் இவ்வளவு இடைவெளி என்று நீங்கள் என்னை கேட்பீர்கள். அதை நாங்க கேட்கவே காரணம், இந்த கதையின் தலைப்பை உருவாக்க இரவு பகல் பாராமல் யோசித்ததனால் தான் இந்த இடைவெளி. ஆமா கிழிச்ச. நான் காதல் கோட்டையின் கதையை மட்டும் எழுதவில்லை, இதற்கு நானே இசையமைத்து பாடல்களையும் எழுதி அமைதி அமைதி இவற்றுடன் 9 பொறுப்புகளையும் ஏற்றிருக்கிறேன். இந்த கக்கா டெவலப் பண்ணி பேசுறத பார்த்தா நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த விஷயத்தை காட்ட மாட்டார் போலியே. உங்கள் ஆர்வத்தையும் புரிந்து கொண்டு இந்த காதல் கோட்டை நாடகத்தை இப்பொழுது அரங்கேற்ற தயாராக இருக்கிறேன். நன்றி, கண்டு கழியுங்கள். வணக்கம். ராதா, 1 minute. டேய், அது ராதா இல்லடா, தாரா. தாரா தாரா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். யூ ஆர் கிரேட் தாரா. சின்ன வயசுல உன் மேல எனக்கு சில சிங்கார கனவுகள் இருந்ததுண்டு. நான் கண்மூடினா என் நெஞ்சுக்குள்ள காதல் தேவதையா நடனமாடுறேன். அது என்னமோ தெரியல, என் எண்ணங்கள் எப்பவும் வண்ணக்கிளி உன்ன நாடுது. ஓகே ஓகே, சுத்தி வளைக்காம ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, வாழ்நாள் முழுவதும் ஜோடி புறாக்கள் போல சேர்ந்தே வாழணும். அதுக்கு நீ எனக்கு மனைவியாகணும் தாரா. இதுக்கு நீ சம்மதிக்கலனா இந்த உலகத்துல நான் வாழ்றதுல அர்த்தமே இல்லை. நான் வாழ்றதும் சாகுறதும் தாரா நீ சொல்ல போற முடிவுல தான் இருக்கு. பேசுடி வசனத்தை, பேசு பேசுடி வசந்தா, பேசி தொலை. ஐயோ சொதப்பறாளே. சாரி ராஜா, சாரி அப்படின்னு ஆரம்பி. 1 மணி பஸ்ஸுக்கு போகணும், 1 மணிக்கு பஸ்ஸுக்கு போகணும்னு சொல்ல தெரியுது இல்ல. வசனத்தை பேசி தொலை. என்ன இவங்க அடுத்து தொங்குது? என்ன கூட்டத்தோட சத்தத்தையே காணும்? ஐயோ, எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது அப்படியே நடந்துருச்சு. என்ன செய்ய? என்ன ஒத்தையில உட்காந்துருக்கேன்? சஞ்சய், நம்ம நாடகம் சக்சஸ், நம்ம நாடகம் சக்சஸ். எப்படின்னு? அடே சஞ்சய், பொதுவா நம்ம நாடகத்தை பாக்குறவங்க போகும்போது தூங்குறவங்களையும் சேர்த்து தூக்கிட்டு போவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்ல. அங்க பாத்தியா, நம்ம நாடகத்தை கண்டு கழிக்க நம்ம எதிர்பார்க்காத தலையே வந்திருக்காரா. மொட்டை தலை. ஏண்டா பல வருஷமா ஒரே கதைக்கு தலைப்பை மட்டும் மாத்தி மாத்தி நாடகத்தை போடுற. அதுக்கு என்ன இப்போ? இன்னைக்கு சஞ்சய் நடிக்கிறவனை பார்க்க வந்தா இதுவும் அதே கதை. சஞ்சயை பார்க்க வந்தியா இல்ல ஷக்கிலாவை பார்க்க வந்தியா? டேய் நீ போடா, இந்தாடா இதை புடுறா, கீழே வந்து உன்னை வச்சுக்கிறேன். ஏண்டா
இவன் நாடகத்தில் நடிக்காத உனக்கு எத்தனை தடவை சொல்றது? டேய் இவனுக்கு சின்ன வயசுல இருந்து பல வேஷம் கொடுத்து இன்னைக்கு சினிமாவுல ஹீரோ ஆகிற அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டவன் நானு. என்னையே தப்பா பேசுவேன் நீ? டேய் சஞ்சய், உனக்கு ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. இந்த நேசமணி பாசமணியா மாறி என் வீட்டை தேடி வருவான். அப்படி ஒரு கதையை நான் எழுதுவேன்டா. அப்படி நான் எழுதல, என் பேனால ரீஃபில் போட்டு எழுத மாட்டேன்டா. என் ரிவால்வர்ல குண்ட போட்டு என் கதையை நானே முடிச்சுக்கிறேன்டா. இது ஓ மேல. டேய் குனிஞ்சிட்டியா? குனிஞ்சிட்டா சத்தியம் பண்றது விட்டுருவானா? இது என் கக்கா சபை மேல சத்தியம். ஏம்பா கக்காவே போயிடுச்சுப்பா. டேய் ஐயோ, நீ சினிமால நடிக்கிறதுக்கும் இந்த முரசு கிராமிய கலை கூடத்துக்கும் என்னடா சம்பந்தம்? நான் நடிக்க போகிற படத்தோட கதை கிராமிய கலை சம்மந்தப்பட்டதுடா. அதனால் முரசு கலை பயிற்சி கூடத்துக்கு டேரக்டர்னு அனுப்பிச்சிருக்காரு. அப்போ நயன்தாராவும் அங்க வருவாங்க. ஏண்டா நயன்தாரா விட்டா உனக்கு வேறு எந்த ஹீரோன்னு தெரியாதா? எனக்கு ஊரிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோகியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கே வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து இங்கு வந்தேன். அந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் லெபரேஜ் கூட்டமாக தெரிகிறது. காஃபி. இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்னி, ஊருக்கு ஒரு லீடர், ஆளுக்கு ஒரு கொள்கை, அவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம். நான்சென்ஸ். எல்லாரும் ரெடியா? முதல்ல யாரு? வணக்கம் தமிழ். நான் உங்களிடம் இங்கு கதை பேச வரவில்லை. ஊர்ல பெரிய வரவேற்பு தர்றாங்கன்னு சொன்ன உடனேயே வரவேற்பு வாங்குற மூஞ்ச பத்தி அது இந்த ஊர்ல எனக்கு வரவேற்பு தராங்கன்னு சொல்லி அந்த தகுதி யோகிதை உள்ள பெரிய பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் வந்திருப்பாங்கன்னு நினைச்சு ஏமாந்து நிக்கிறேன். இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது ஒரே லேபர்ஸ் கூட்டமா இருக்கு. பாய் பாஷா பாய், இது மாதிரி கூட்டத்தை பார்த்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஐ நோ புரியுதா? ஒரு பாம்பு வச்சா போதும், எல்லாரும் காலி. தமிழ் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களிடம் கதை பேச வரவில்லை. இந்த ஊரில் எனக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோகிதை உள்ள பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் வந்திருப்பார்கள் என்று எதிர்பார்த்து இங்கு வந்தேன். இங்கு வந்து பார்த்தால் ஒரே லேபர்ஸ் கூட்டம். காஃபி பாய் காஃபி. இந்த மாதிரி கூட்டங்களை பார்த்தாலே எனக்கு பிடிப்பதில்லை. எங்கு பார்த்தாலும் பசி, பஞ்சம், பட்னி போன்ற. குழந்தை ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் போல் இருக்கு. நல்ல மனப்பாடம் வச்சிருக்கு. நல்லா பேசுறேன். ஒன்றும் புரியல. எல்லாரும் இந்த மாதிரி நடிச்சாங்கன்னா நம்ம தான் ஹீரோ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ், நான் உங்களிடம் கதை பேச வரவில்லை. எனக்கு ஊர்ல வரவேற்பு கொடுக்கறாங்க இவனை தூக்கி எங்கன்னா கொடுக்கணும் என்று சொன்னவுடன் சீமான்களும் சீமாட்டிகளும் வந்திருப்பார்கள். அவங்க மட்டும்தான் கொடுக்கறாங்க. என்ன கொடுக்கறாங்க? பை காப்பி. ஓ காப்பியா? பை காப்பி, பை காப்பி, பை காப்பி. ஏண்டா டேய் நடிடான்னா மண்டே ஆடிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா அவங்ககிட்ட ஏதாவது பாடி லாங்குவேஜ் இருக்கா? இப்படி கேப்பிங் தெரிஞ்சுதான் வரும்போது ரெண்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். மாஸ்டர், பாடி எனக்கு கொடுங்க. லாங்குவேஜை நீங்க வச்சுக்கோங்க. கதிர்வேலா யாருன்னு? எங்க அப்பன் தான். ஓ, கரெக்டான இடத்துல தான் சேர்த்து விட்டுருக்கான்.
எங்க போற? இன்னைக்கு தான் முத வந்திருக்கோம். ஏற்கனவே அவனுங்க அசிங்கப்பட்டுட்டு இருக்கானுங்க. நீ போய் அடுத்து நான் அசிங்கப்படணுமா? இத பாருங்க, அவங்கவுங்க ஸ்டைல பண்றதுக்கு அந்தந்த ஹீரோக்கள் இருக்காங்க. ஹீரோக்கள் மாதிரி நீங்க ஏன் செய்யணும்? எத்தனை கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க? உங்க ஸ்டைல நீங்க பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதை கிரியேட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருக்கோம். புரியுதா? மெமரி பவர் ரொம்ப முக்கியம். நவரசம் விளையாடணும் உடம்புல. எங்க ரசமே காணமே. மாஸ்டர் என்னப்பா? நான் பண்றேன் மாஸ்டர். இப்பதானே பண்ணி வந்திருக்கேன். உனக்கு இது புது கிளாஸ் இல்லையாப்பா? ஏற்கனவே இவங்க எல்லாம் கிளாஸ்ல இருக்கிறவனுங்க. இவங்களே அதிகம் போடுறாங்க. நீ ஒரு 2-3 கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அப்புறமா ட்ரை பண்ண. ஒரு தடவை ட்ரை பண்றேன் மாஸ்டர். சரி வா. முதல் நாளே வந்துட்டாரு, கீச்சிருவாரு போல. ஆவா ஒன்றும் முடியாம இருக்கா, இவர் வந்துட்டாரு. தமிழ் பிரான்ஸ், உங்களிடம் நான் கதை பேச வரவில்லை. எனக்கு ஊரிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் வரவேற்பு கொடுக்கக்கூடிய யோக்கியதை தகுதி உள்ள பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கு வந்திருப்பார்கள் என்று எண்ணி வந்தேன். ஆனால் இங்கு வந்து பார்த்தால் ஒரே லேபர்ஸ் கூட்டமாய் இருக்கிறது. பாய் காஃபே. இந்த மாதிரி கூட்டங்களை பார்த்தாலே எனக்கு பிடிப்பதில்லை. எங்கு பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்டினி. ஊருக்கு ஒரு லீடர், ஆளுக்கு ஒரு கொள்கை. அவனுக்கு ஒரு டஜன் பட்டினி பட்டாளம். நான்சென்ஸ். எனக்கு நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் பார் டான்ஸ் இருப்பதால் எனது உரையை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. தம்பி, அண்ணன் நடிகவேல் எம்மாறாத அளவுக்கு இல்லைனாலும் முதல் நாளே நல்லா பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர். என்னமோ நினைச்சேன், நல்லபடியா பேசிட்டான். நாள்ல இருந்து வர முடியாம பண்ணிட்டான். ஹலோ சஞ்சய். ஹலோ. என் பேர் கனிமொழி. நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. என்னடா இது மச்சான்? இந்த கைதாடா அவ பிடிச்சா சூப்பரா இருப்பாளாடாவா. டேய் ஃப்ரெண்ட்ராவா? உனக்கு தான் அவ ஃப்ரெண்டு. சரிவா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். எங்க? அதான் சொன்னியேடா, எல்லாரும் பார்ட்டிக்கு போறாங்கன்னு. அங்கதான். என்னது பார்ட்டிக்கா? கையில 10 பைசா கூட இல்லாம வந்து என்னால அவமானப்பட முடியாது. காசு இல்லையா? மச்சி, பாட்டி வேணா ஒண்ணு வேணாம், எங்களுக்காக அந்த பாட்டை மட்டும் ஒரே ஒரு வாட்டி பாடிற. டேய், அது அதுக்கு ஒரு நேரங்கள் இல்லையா? மண்ணில் இந்த காதலின்றி யாரு வாழ்ந்தால் கூடுமோ? அண்ணன் போராடா. வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் சுகமின்றி என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகமின்றி சந்தனமும் சங்கத்தமிழும் பொங்கிடும் வசந்தம் சிந்தி வரும் பொங்கும் அமுதம் தங்கிடும் குமுதம் கண்ணி மகள் அருகில் இருந்தால் சுவைக்கும் கண்ணி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியினில் மொழியினில் நடையினில் உடையினில் அதிசயம் சுகம் தரும் அரங்கிவள் பிறப்பிதுதான். முத்துமணி ரத்தினங்களும் கட்டிய பவளமும் கொத்து மலர் அற்புதங்களும் குவிந்த ஆதரமும் சிற்றிடையும் சின்ன விரலும் வில்லன்ற பூர்வமும் சுற்றி வர செய்யும் இலையும் சுந்தர மொழிகளும் எண்ணி விட மறந்தால் எனக்கோர் பிறவி அத்தனையும் மறந்தால் அவன்தான் துறவி முடி முதல் அடி வரை சுகம் தரும் விருந்துகள் படைத்திடும் அரங்கமும் அவள் அல்லவா. மண்ணில் இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ? எண்ணம் கண்ணி பாவையின்றி 7 ஸ்வரந்தான் பாடுமோ? பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா. தம்பி, உழைச்ச களைப்ப ஒரே நிமிஷத்துல போயிட்டீங்கப்பா. உங்களுக்கு இந்தாங்க, என்ஜாய். கருணை நல்லா இருக்குப்பா. நம்ம வீரரே. தம்பி இங்க வா. வாரனே, இத வச்சுக்கப்பா. அண்ணே, இனிமேல் அடிக்கடி இந்த பாட்டு பாடுறானே. தம்பி, இனிமே இந்த பாட்டை பாடின சீவிடுவேன். ஜாக்கிரதை. மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ?
ஆனா எல்லா பெருமையே நம்ம சஞ்சய்க்கு தான். ஏய் மச்சான் நான் சும்மாவா மாஸ் இல்ல. அப்படி போடு. நானே ஒரு நிமிஷம் அவர் பண்டத்தை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன்ப்பா. ஏறா இருப்பியே. சரி சரி, அவங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? எடுத்துலாமே. ஏய் ப்ரோ, செல்ஃபி எடுக்கும்போது வாயேண்டா கோணையா இது பொண்ணுங்களுக்கு. அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, வீட்ல அடையாளம் தெரியக்கூடாதுல, அதுக்கு தான். யாரா அது? அதான் மூச்சு விடாம பேசணும்னு சொன்னே அவன் தான். நிறுத்திடுவோம். எல்லாரும் இப்படி வைங்கப்பா. பாஸ், நீ ஒரு வாரம் வராததுக்கே அவன் மொத்த லெக் பீஸையும் சாப்பிட்டான். நீ மட்டும் ஒரு மாசம் வரலன்னு வையேன், கோழி போடுற முட்டை கூட நமக்கு கிடைக்காது. உடைச்சிடுவோம். உடைச்சிருவோம், நிறுத்திடுவோன்றான். முடிச்சிருவானா? முடிச்சிடுவோம். கேட்டுச்சா பாஸ்? அட கேட்டுச்சு போல. ஹாய் கெவின். கெவின், இவர் சஞ்சய் நம்ம கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காரு. ஹலோ. நெருப்புடா நெருங்குடா பாப்போம் நெருங்குனா பொசுக்குற கூட்டம். ஹலோ. வந்துட்டார். அட பாவி டேய், எப்ப பார்த்தாலும் குத்துவேன் கொல்லுவேன் முடிச்சிருவேன், ஒரே ஐடியா முடிச்சிட்டேடா. அவன 108 கால் பண்ணவா? என்னாச்சு? ஐயோ ஐயோ ஐயோ, தள்ளுங்கடா தள்ளுங்கடா, தள்ளுங்க வரமாங்கடா. அட பாவி, இப்படி அடிச்சட்டேத்தாலே அநியாயமா ஒரு அப்பாவியை கொன்னுட்டேடா. ஐயோ, அவன் அம்மா கிட்ட குடிச்ச பாலெல்லாம் ரத்தமா போகுதேடா. இப்ப ஓவரா ஒப்பாரி வச்ச உன்னையும் அவனோட சேர்த்து அனுப்பிடுவேன். அட பாவி. அடிடா, ஏன்டா தூக்குன கையை நிறுத்திட்ட? அடிடா, உங்களை தூக்கி வளர்த்ததுக்கு நீங்க காட்டுற நன்றி நல்லா இருக்குடா. பொண்ணுங்களுக்காக ஏன்டா இப்படி அடிச்சுக்கிட்டு சாகுறீங்க? இத பாக்குறதுக்காக உங்களை தோல்லையும் மாரலையும் போட்டு பொத்தி பொத்தி வளர்த்தேன். உங்க அம்மா உங்களை விட்டுட்டு போறதுக்கு அப்புறம் தங்கச்சிங்கிற பாசத்துக்காக தாய்மாமங்கிற முறையில ஒரு தாயா இருந்து எனக்கு ஒரு குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்க எதுவுமே இல்லாம ஒரு தனிமனமா நின்று உங்களுக்கு நிழலா இருந்தேனே, அதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்டா. பெத்தவ செத்துட்டா அப்பக்கார விட்டுட்டு ஓடியே போயிடுவான். ஆனா தாய்மாமா அப்படி போக முடியாடா. தாய்மாமேடா என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? இன்னொரு தாயிடா. நீ வந்த வேகத்துக்கு ஓங்கி அடிச்சா உன் கை வலிக்கும், அத கூட என்னால தாக்கிக்க முடியாதுடா. உன் கால கிடக்குற செருப்பை கட்டி அடிடா, அத நான் தாக்கிக்க வேண்டாம். அதுதான்டா தாய்மாமன், அதான்டா தாய்மாமன். ஐயோ ஐயோ, என்ன பெத்தராசா, தங்கச்சி பிள்ளைய தான் பிள்ளைய நினைச்சு வளர்த்தேயா. அந்த பாசத்தை கூட புரிஞ்சுக்காது எடுபட்ட வயலுகளே. தங்கத்தை உரசி பார்த்துட்டாங்களே. விலகி விளையாட நீங்க தர்மமா இது? நியாயமா? மாஸ்டர் கட்டி பிடிங்க, மாஸ்டர் கட்டி பிடிங்க, கொஞ்சம் இறுக்கமா கட்டி பிடிங்க. எவ்வளவுதான் கட்டி பிடிக்கிறது? போங்க மாஸ்டர், ரிஹர்சல்ல கூட நீங்க ரியலாவே பண்ண சொல்லுவீங்க. வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணீங்க, சூப்பர். மாஸ்டர், நீ காமெடியன், இதுல உனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் சீரியஸ். ஓகேயா? கவனம் தேவை. மாஸ்டர், நான் நடிச்ச விதம் உங்களுக்கு பிடிக்கலையா மாஸ்டர்? பிடிக்கல போல. பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் நானே நேர வந்து உன்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப வேல்வியான இடம்னு அடம் பிடிக்காத. ஏறி இறங்கி பொழைக்கிற பொழப்பா இருந்தாலும் ஏத்தாருக்கு இல்லாம லைஃப் ஜாலியா தான் போயிட்டு இருக்கு. அதை கலைக்கணும்னு நினைக்காத. கொடுக்க மாட்டோம்பா, உசுருக்கு விலையே இல்லப்பா. கொடுத்தா உனக்கு சந்தோஷம், கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். விலைக்கு கேட்டா நாங்க என்னையா பண்ணுவோம்? இருக்கிற விவசாய நிலத்துல பிளாட் போட்டு
கொடுத்தா உனக்கு சந்தோஷம், கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். டேய் நேசமணி வீட்டுக்கு கீழ்குள்ள நாடாங்கன்னே வந்துட்டு போறான்னா கண்டிப்பா உள்ளங்க தான். அண்ணே அப்பா யாருன்னு அது வந்துட்டு போறது? பெரிய ரியல் எஸ்டேட் பார்ட்டி நம்ம தோப்பை சுற்றி ஏக்கரை கணக்கில் வாங்கி போட்டுருக்குறோம். இப்போ நம்ம தோப்பு அவனுக்கு இடைஞ்சலாம் இருக்கு. அதான் வேலை பேச வந்தான், முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாமா. அதானே நீங்களும் அது தரதாது ஆள் தெரியாம பேசிட்டு போறான். உங்களை சாகடிக்கிறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேனே. அப்பா தாத்தா கொல்லு தாத்தா, ஐயோ என்னோட பித்திருக்கள் அந்த சத்துரு சாகடிச்சிட்டானே. நாடாங்கன்னு என் குடும்பத்தை வேற சாச்சிட்டேடா. இதே மாதிரி உன் குடும்பத்தை வேற அறுப்பாட்டா. இது என் பித்திருக்கள் பத்தி சத்தியம், சத்தியம்டா. அண்ணன் தம்பிங்க 4 பேர்ல 3 பேரை சரி கட்டிட்டேன், ஒருத்த மட்டும் ஒத்து வர மாட்டேங்க. கொடுத்தா அவனுக்கு சந்தோஷம், கொடுக்கலனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். டேய் வேலையை பாருங்கடா. நாடாங்கண்ணுனா பாசா படத்துல வர ரகுவரம் போல கோட் சூட் போட்டுக்கிட்டு சவுண்டே இல்லாம பேசுவேன்னு நினைச்சியாடா? நாடாங்கண்ணுடா மண்ணாசை பிடிச்ச மிருகங்களா. சூரியன் உதிக்கிறதையும் மறைகிறதையும் அவர் பழமரத்துல தான்டா பார்த்துட்டு இருந்தாரு. அதே உலகம் வாழ்ந்துட்டு இருந்த அந்த மனுஷனோட வாழ்க்கையை அழிச்சிட்டேடா. என் அப்பா மேலே கை வச்சிட்டியா? இவரை யாருன்னு நினைச்ச? தாயாவும் தந்தையாவும் இருந்து என்ன தலை தூக்க வச்சவருடா. உன்னை தவிடுபடி ஆக்கிடுவேன். இது வரைக்கும் நீ பார்த்தது வெறும் சில்லி ஆட்டம். இனிமே பார்க்க போறது ஆடுபுலி ஆட்டம். அவன்கிட்ட போய் சொல்லு, கொடுத்தா அவனுக்கு சந்தோஷம், கொடுக்கலனா எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
சாரி மாஸ்டர், என்னால இவங்க கூட எல்லாம் சேர்ந்து பண்ண முடியாது. உங்க சண்டை எல்லாம் வெளியே வச்சுக்கோங்க. இங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட் தான். இது மாநில அளவில் கவர்மெண்ட் நடத்துற போட்டி. இந்த ஊர்ல நடந்த போட்டியில எல்லாரும் ஜெயிச்சு வந்திருக்கீங்க. இந்த நேரத்துல உங்களுக்குள்ள தேவையில்லாம சண்டை போட்டு நாங்க உங்க மேல வச்சிருக்கிற மதிப்பை இழக்காதீங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி மாஸ்டர், என்னால நடிக்க முடியாது. அதுக்காக நீ என்ன கான்செப்ட் வச்சிருக்க? இருக்கு மாஸ்டர், ஒரு இளநீர் கான்செப்ட் இருக்கு. இளநீரை வச்சு ஸ்ட்ரா போட்டு குடிக்க தான் முடியும். அதை வச்சு கான்செப்ட்லாம் பண்ண முடியாது. மாஸ்டர், இந்த இளநீர், பன்னீர், கண்ணீர் இதெல்லாம் பழைய மேட்டர். நம்ம இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி புதுசா ஏதாவது உணர்வு பூர்வமா பண்ணலாம் மாஸ்டர். மேடம் சொல்ற மாதிரி உணர்வு பூர்வமா பண்ணணும்னா சீரியல் மாதிரி தான் பண்ணணும். அடடே மாஸ்டர், நம்ம எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கமர்ஷியலா சண்டை கதை பண்ணக்கூடாது. மாஸ்டர், லவ் கதை தான் ரொம்ப பெஸ்ட். ஆமா. இல்ல மாஸ்டர், இன்னைய ட்ரெண்டுக்கு பேய் கதை எடுக்கலாமே. அதுவும் நம்ம பைபிள்ல இருந்து எடுத்துக்கலாமே. மாஸ்டர், எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். நாங்க தனித்தனியாவே பண்ணிக்கிறோம். புதுசா பண்றோம்னு சொல்றாங்கல்ல, என்னத்த பண்றாங்கன்னு பாப்போம். பாத்துடலாம் மாஸ்டர். ஒரு விஷயத்துல போட்டி இருந்தாதான் எப்பவும் வேகம் இருக்கும். அது தனியா பண்ணாலும் சரி, சேர்ந்து பண்ணாலும் சரி. ஆமா. யார் கான்செப்ட் பெஸ்டா இருக்கோ அதைத்தான் மாநில அளவில் நடக்கக்கூடிய காம்படிஷனுக்கு தேர்ந்தெடுப்பேன். ஓகேவா? அதுதான் ஓகே. ஆமா மாஸ்டர். ரெடி ரெடி, எல்லாரும் தயாராவுங்க. ஓகே. ஏய் விடு மச்சான். எப்படா விட சொல்ற? எப்படி விட சொல்ற? இப்ப கல்யாணம் ஆகுதே ஒரு குண்டு பொண்ணு. அவ உனக்கு பொருத்தமா இருக்கிறான்னு எல்லா ஷோக்கு போகும்போதும் சொன்னான்டா இவன். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில இவனே கல்யாணம் பண்றான்டா. அண்டாக்குள்ள அண்டா போமா? போகாது மச்சான். அதான் மச்சான். அண்டாக்குள்ள குண்டா போமா? போகும் மச்சான். அண்டாக்குள்ள கிளாஸும் போகும். ஆமால. ஆல்ரெடி எனக்கு ஆள் இருக்கு, வேணா நீ அவளை பாரு. எனக்கும் ஆள் இருக்கு. உனக்குமா? டேய், நான் உன்னை கூட மன்னிச்சு விட்டுருவேன்டா. இதெல்லாம் சத்தியமா மன்னிக்க முடியாதுடா என்னால. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. போச்சு. வாள் இன்னொருத்தன் பைக்ல போயிட்டு இருக்கா. என்னடா சொல்ற? என் கண்ணால பார்த்தேன். என்னது? போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடா. போனால் போகட்டும். என் கழுத்துல தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. போச்சு. தயவு செய்து இந்த பொண்ணுங்களே எப்படிதான் மச்சான்? அடி மச்சான், இத ஃபுல்லா குடி மச்சான். குடுறா குடுறா. ஏய் ஏய் டா மூணு குடுறா. டேய், அவ காலேஜ் படிக்கிற வரைக்கும் பிடிப்ப காக்கா. அவ காரியம் முடிஞ்சவுடன் கழட்டி விடுவா நேக்கா. இப்ப வரப்போகுது பாரு பேட்டா. அப்ப நான் போயிட்டு வரவா தாத்தா. வாயில எலும்புத்து விடா. இத கவிட்டு போ. ஹாய். என்ன பாஸ், நாங்க குடிக்கிற விதம் உங்களுக்கு புரியலையா? புரியல போல. புரிஞ்சிருக்குப்பா. கங்க்ராட்ஸ் டே. என்னவா? ஃபுல் சரக்குல இருக்காங்க. சரி ஓகே பை. சரக்கடிக்கு அப்படி ஓடி வந்தான். நான் வேற என்னமோ நினைச்சேன். சென்ஸ் இல்லையா? நான் படிச்சது கெமிஸ்ட்ரிங்க. அறிவிலையா உனக்கு? எப்படிங்க கரெக்டா சொல்றீங்க? நான் அறிவியல் தான் படிச்சிருக்கேன். வாமா போலாம். அவ்வளோ அக்கௌண்ட் கோத்த பத்தியா? சரி விடேண்டா. ஆமா, கெவினை பார்த்தேன், ரொம்ப டென்ஷனா இருந்தான். என்னாச்சு? அவன் எவ்வளவு யோசிச்சாலும் அவனுக்கு கான்செப்டே கிடைக்கலையா.
எதுல அடிக்கிறா? அவன் என்ன பண்ண நீ அவன்கிட்ட கேளு. ஏய் இருடா. ஏய் என்னடா பண்ண? 100 ரூபாய்க்கு எது வாங்கினாலும் சோப்பு ஃப்ரீன்னு சொன்னாயா? சரி. ஃப்ரீன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் குளிக்கலான்னு முடிவு பண்ணையா. இப்ப கேட்டா அடிக்க வராயா அவன். ஆடா பாவி. டேய் அவனே அப்பனா ஒரு வாட்டி தான்டா குளிப்பான். அதையும் கெத்துட்டியா? சரி விடு. உன் கல்ல 100 ரூபாய்க்கு எது வாங்கலாம் சோப்பு ஃப்ரீன்னு சொன்னியா? ஆமா சொன்னேன். அவன் 100 ரூபாய்க்கு வாங்கினானா? ஆமா வாங்கினா. அப்புறம் ஏன் நீ சோப்பு கொடுக்கல? ஓ சொல்லியா கேக்குறாளா சொல்லு. அவன் என்ன வாங்கினான்னு நீ அவன்கிட்ட கேளு. அப்படின்னா வாங்கியிருப்பான். டேய் என்ன வாங்கின நீ? சில்லற வாங்கினேன். ஏன்டா டேய் ஏன்டா இப்படி பண்ற? எருமை மாதிரி வளர்ந்துருக்க பண்றது எல்லாம் சாணி வேலை. உன் லெவலுக்குலாம் குடிச்சு உன் ஸ்டேட்டஸை வளர்த்து பண்ண பார்த்தா இப்படி பண்றியடா? அதெல்லாம் வேணாம்டா. எதுலாம் வேணாம் டேய்? அதெல்லாம் வேணாவா? பெரிய பெரிய கிரிக்கெட் பேரு, சினிமா ஸ்டாரு, செலிபிரிட்டிஸ் இதெல்லாம் குச்சி தானே ஸ்டேட்டஸை வளர்த்துக்கிறாங்க. அப்படியா சொல்ற? ஆமாண்டா. யோ 2 குடியா? உனக்கெல்லாம் கிடையாதுப்பா. சரி சரி எனக்கு தான் கொடு. என்ன அடி அடிக்கிறான்டா அவன். உடைத்தல இல்ல சொல்லணும். அது என்ன அடிக்கிறது? கொக்கோ கோலா குடி கொண்டாடு. யோ உன் கையெல்லாம் வாங்க முடியாது. அங்க குடு குடு காட்டுறாதா? ஹாய். சொன்ன மாதிரியே ஸ்டேட்டஸ் ஏறுதே. நான் அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு. சரிடா ஓகே வந்த வேலை முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்க்கலாம்னா இதே மாதிரி. ஓகேடா பாய். நாளைக்கு யாருக்கு அடி வாங்கி இருக்காத. போடா அதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாது. ஹாய் ஹாய் ஹாய். ஆஹா ஒர்க் அவுட் ஆகுது. ஹாய் ஹாய். அதுக்கு தான் போறேன். இது கழுகு. ஆஹா ஒரு நல்ல தென்னந்தோப்பு இங்க உட்கார். உரம் போட வந்தனே. ஐயோ நான் எங்க போய் உட்காருவேன் தெரியலையே. ஐ டோர் இருக்குது டாய்லெட்டு. அப்பா அப்பா ஐயோ நல்லா இருந்த வயிற்ற நாசமாக்கிட்டு படுபாவி எங்க இருக்கான்னே தெரியலையே. எதிரில தான்டா இருக்கிறேன். அட பாவி. அப்பா ஐயோ அப்பா முடியலே. ஐயோ ஐயோ கொஞ்சம் முட்டு குறாடி. பொறுமையா. ஏய் நானும் பொறுமையா தான்டா எதிர்பார்த்தேன். வேகமா போதுடா. நானே இன்னொரு குடிப்போமா? டேய் நான் சொன்னேன் கொக்கோ கோலா ஸ்டேட்டஸ் ஏறுமா? எங்கடா ஏறிச்சு? ஃபுல்லா இறங்கிச்சுடா. எனக்கு ஒண்ணு இறங்கலையா? இப்ப இறங்கும் பாறா. இப்ப இறங்கும் பாறா. வெள்ளக்கார வாரிசு கூடி இந்தியாவின் குடிமகனே இளநீர் கூடி தம்பி இளநீர் கூடி பல்லாண்டு வாழனா பதநீர் கூடி தம்பி பதநீர் கூடி. இதுவரைக்கும் நீங்க எல்லாம் குடிச்சது 7 to 20.7% நச்சுத்தன்மை கொண்ட பானங்கள். அப்போ நம்ம நாட்டு பானம் தான் இயற்கையான பானமா? ஆமா. அதுதான் இன்பம் தரும் பானமா? கண்டிப்பா. இது சிரிக்க மட்டும் இல்ல சிந்திக்க மிக சிறப்பா இருந்தது கவின். அடுத்தது கனி. இல்ல கெவின் பண்ண கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. அதை விட என் கான்செப்ட் நல்லா இருக்காது. இல்ல நான் போல. இல்ல நான் போக மாட்டேன். என்னாச்சு? நான் போய் அசிங்கப்பட விரும்பல. வேணாம். சரி நான் போறேன். ஏய் சஞ்சய், ஏய் நீ என்ன பண்ண போற? மாஸ்டர் நான் ஒரு அம்மா கதை சொல்ல போறேன். கோவில் போல வீடு, சாமி மாதிரி அம்மா, செல்வ செழிப்போட ஊர் போற்ற வாழ்ந்தாங்க. அவங்களோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நிறைய தான தர்மம் பண்ணி சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிறந்தனால பார்வையற்ற குழந்தைங்க இல்லத்துக்கே போய் அந்த குழந்தைகளோட சந்தோஷமாக கொண்டாடுவாங்க.
சந்தோஷமாக போயிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நாள் புயலடிக்க ஆரம்பிச்சது. அப்போ அந்த அம்மா என்ன முடிவெடுத்தாங்க? எல்லாம் சும்மா சும்மா சாமி எல்லாம் சும்மா சும்மா ஏன் சாமி அம்மா அம்மா பூமி எல்லாம் சும்மா சும்மா ஏன் பூமி அம்மா அம்மா கல்லானதேயோ அந்த சாமிதானடா பழி வாங்குதேயோ இந்த பூமிதானடா சாமி எல்லாம் சும்மா சும்மா ஏன் சாமி அம்மா அம்மா பூமி எல்லாம் சும்மா சும்மா என் பூமி அம்மா அம்மா ஸ்வர்க்கத்தின் வாசப்படி பூமியில் உள்ளதடா அதுதான் ஒவ்வொரு தாயின் மடி மீனா நீந்திட நான் தான் ஆரா வந்தவ தாய்தான் சிறு சிறு வயசுல குறு ஞாபகம் கொடுத்தது எல்லாம் நீதாம்மா பரவென பறவையா பறந்தேன் சிறகாயிருந்தது நீதாம்மா உலகிலே உயர்ந்தது இடுப்புல அமர்ந்தது ஆயிரம் வாசம் மறக்கிறதே தாய்ப்பாலின் வாசம் இருக்குது சாமி எல்லாம் சும்மா சும்மா ஏன் சாமி அம்மா அம்மா பூமி எல்லாம் சும்மா சும்மா ஏன் பூமி அம்மா அம்மா எனக்கென ஆயிரம் தான் வரிகளை சுமந்தது நீ மட்டும்தான் உனக்கென எதுவும் செய்யலம்மா நினைக்கையில வயிறு எரியுதம்மா நான் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நீயும் தான் நல்லாவே இருந்திருப்ப என்னால வேதனை பிறந்ததம்மா கருவிலே காரணமானதம்மா கருவுல நீ சுமந்த தெருவுல நான் சுமந்தேன் அள்ளி அள்ளி நீ எடுத்த கொள்ளிச்சட்டி நான் எடுத்தேன் உன்னால நான் பிறந்தேன் என்னால நீ இறந்த மீண்டும் நீ தாயென பிறக்கவே
உன் கதையை சொல்லும்போது எல்லார் கண்ணிலையும் கண்ணீரை பார்த்தேன். ஆனாப்பா ஒரு நாளும் உன் கண்ணில் கண்ணீரை பார்த்ததில்ல. எல்லாத்தையும் எனக்காக மறைச்சிட்டியேம்மா. போகிறேம்மா, போய் ஜெயிச்சுட்டு வரேன். இது உன் மேலே சத்தியம். சஞ்சய், எடுக்க மாட்டேனே, எடுத்தா நீ திட்டிரியே, நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடின்னு தெரியுமே. ஒருவேளை சங்கர் சார் ஆபீஸ்ல இருந்து வர போன் இருந்துச்சுன்னா எடுக்கலாம், வாய்ப்பு மிஸ் ஆயிடுமே. ஹலோ, ஐயா சேட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்லை. சஞ்சய், டேய் என்னடா எல்லாமே மாறி இருக்கு. வீட்டுக்கு வேற சீல் வச்சிருக்கு. அதான்டா அந்த லூசு பையன் ஓனரு சிகில் வச்சுட்டான். ஏன்டா லூசு, அனுப்பியிருந்தா வாடகை கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்ல மச்சான், சங்கர் சார் படத்துல எந்திரன் பார்ட் 3ல என்ன ரோபோவாவும் ஹீரோவாவும் கமிட் பண்ணிருக்காரு. இந்த இன்னும் கொஞ்சம் கலர் எதிர்பார்க்கறாரு. அதான் டெய்லி சோப்பா வாங்கி போட்டு தேய்க்கிறேன். தேய்க்கும் போது வெள்ளையா இருக்கேன், கழுவுன பிறகு கருப்பா இருக்கேன். முடிவு பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் ஆசிட் குளியல் தான். சூப்பர் தம்பி, பெர்ஃபார்மன்ஸ் கிழிச்சிட்டீங்க சார். நமக்கு கிளைமேக்ஸ் கிடைச்சிருச்சு, டைட்டில் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நம்ம நேரா ப்ரொடியூசரை போய் பார்க்க வேண்டியது. அது ஒரு பெரிய மேட்டரே இல்லம்மா. இனி வரவங்கள பாட்டு பாட சொல்லு, இல்லன்னா ஊர் பேரை சொல்ல சொல்லு, அதுலயே நம்ம டைட்டில் கிடைச்சிடும். சார் நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். உங்ககிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நோ எமோஷன். தம்பி அடுத்து என்ன செய்யணும்னு தெரியுமில? மாமி மெஸ்ல 4 இட்லி, கொஞ்சம் கெட்டி சட்னி, ஒரு வடை. தெரியும் சார், 4 இட்லி, கொஞ்சம் கெட்டி சட்னி, ஒரு வடை, அவ்வளவுதானே? நோ, அங்கேதான் ட்விஸ்ட். கொஞ்சம் இறாச்சல்லம் கரெக்ட் பண்றேன் தம்பி. அதெல்லாம் வந்து அப்ப, இப்பெல்லாம் வேற. ஏவிஎம்க்கு ஆப்போசிட்ல கேம்பஸ் ஹோட்டல்ல கிரில் சிக்கன் சுத்திட்டு இருக்கும். அதுல ஒரு புள்ள பிடிக்கிற, அப்படியே பாண்டியாஸ் ஹோட்டல் போய் ஆப்பம் பாயா வாங்கிட்டு யூடிஎன் போட்டேன்னா இங்க ஒரு ஆயா. ஆயாவா? ஆயா வடை சுட்டுட்டு இருப்பாங்க தம்பி. ஒரு 4 மசால் வடை. ஏன்னா ஸ்வீட்டி வெஜிடேரியன். இதெல்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருந்தீங்கன்னா அங்க ஏவிஎம் முட்டை சுத்திட்டு இருக்கும். அதை தாண்டி ரைட் சைட்ல பார்த்தேன்னா ஒரு டாஸ்மாக், அங்க ஒரு ஆஃப பிடிக்கிற, அப்படியே ஒரு சோடா, பக்கத்து கடையில பீடா. இப்ப நீ போடா. சரிங்க சார். தம்பி கொஞ்சம் வேகமா போங்க. எவ்வளவு சீக்கிரமா வரீங்களோ அவ்வளவு சீக்கிரமே ஸ்கிரிப்ட்ல ஏறிடுவீங்க. பாத்தியா, சைடிஸ்க்கு இப்படி ஒன்லைன் போடுறாருன்னா அவரோட ஸ்கிரிப்டுக்கு எப்படி ஒன்லைன் போடுவாரு? அடுத்து இந்த சாதனையாளர் கேன்ல தொங்க போறது நம்ம சார் தான். கேன்ல தொங்குவானோ இல்ல ஃபேன்ல தொங்குவானோ? என்னது ஷூட்டிங் தள்ளி போகுதா? இவன் ஆணியை ஆழமா இறக்கிட்டானே. இவனை எப்படியாவது வேலைக்கு அனுப்பணும். நம்ம உட்காந்து சாப்பிடணும். டேய், உனக்கு தான் டிரைவிங் தெரியும்ல, வா நான் சேர்த்து விடுறேன். நீ சொன்னா வேலை தருவாங்களா? ஆல் இந்தியா ஹீரோ நினைப்பு. வண்டியை முன்னாடியே ஓட்ட மாட்டியா, ரிவர்ஸ்ல தான் ஓட்டுவியா? கொஞ்சம் அவனையும் பாரு, பாரு ஏலத்துல எடுத்த எருமாடு. வண்டி எடுப்ப பின்னாடி வந்துக்கு ராஸ்கல். போடா வெளியே, கடுமையில எடுக்க போ வெளியே. காலங்காத்தால டென்ஷன். தம்பி, ஹீரோ மிப்பு சார் சொன்னாருன்றதுனால தான் உங்களுக்கு இங்க வேலை. எப்படி? ஓகே இந்தாப்பா. இது என்ன சாவி? என்ன பார்க்குற? கேட்டு சாவி. உள்ள 12 வண்டி இருக்கு. மணி இப்போ 12 ஆகுது.
1 மணிக்குள்ள ஒரு வண்டி கூட விடாம எல்லா வண்டியும் வாட்டர் வாஷ் பண்ணி வைக்கிறேன். ஓகே? அட சீக்கிரம் முடிச்சுட்டு வாப்பா, சாவி வாங்கிட்டு போ. அடுத்த கேட்டு சாவி. கிளம்புற நேரத்தில் இது வேற ஒன்று வந்து ஸ்டார்ட்டே ஆக மாட்டுது. என்ன ப்ராப்ளம் ஆச்சு? ஹலோ, கிளம்பிட்டோண்டா. ஆனால் கிளம்புற நேரத்தில் வண்டி மக்கார் பண்ணுது. 5 மினிட்ஸில் நாங்கள் வந்துடுவோம். நீ டிக்கெட் எடுத்து ரெடி ஆயிருடா. ஆ ஓகே. கிளம்பலாமா? என்னடி ஆச்சு? ஸ்டார்ட் ஆகலடி. அதுக்கு தான் வண்டியை அப்பப்போ சர்வீஸ் பண்ணணும்னு சொல்றேன். இவ்வளோ பேசல, வந்து நீ அடி வா. என்னால முடியாது, நீயே அடி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். கொஞ்சம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க சார். சேம் ப்ராப்ளம். கேட்டுக்கடி, சேம் ப்ராப்ளமா? எக்ஸ்கியூஸ் மீ. இவனா? உனக்கு தெரிஞ்சவனாடி? ஆமாண்டி, ரொம்ப மோசமானவன். இவன் முறைக்கிறா, அவன் நெலீரா. அதுவும் இருக்குமோ? ஏங்க எவ்வளோ அடிச்சு ஸ்டார்ட் ஆகலையே? சார் ரொம்ப நல்லா அடிக்கிறார்ல. அடிச்சு என்ன பிரயோஜனம்? ஸ்டார்ட் ஆகலையே. சார் சாட்சி வச்சு அடிங்க சார். தூக்கி வச்சு அடிச்சே ஸ்டார்ட் ஆகல, இதில் சாட்சி வச்சு வர அடிக்கணுமா? சார் சாட்சி வச்சு ஸ்ட்ராங்கா அடிச்சா ஸ்டார்ட் ஆயிடும் சார். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏங்க எனர்ஜி கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஒன்றுக்குள்ள ஒன்றா வேற ஆயிட்டோம். இப்படி ஃபோன் நம்பர் கூட கொடுக்காம போறீங்க. சாரிங்க, நோட் பண்ணிக்கங்க. 9841 300 300 810. 810. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஓகே, பாய்ங்க. தம்பி வாப்பா. ஏதோ நியூ நம்பர் டி. ஹலோ, நான் தாங்க சஞ்சய் பேசுகிறேன். உங்கள் ஃப்ரெண்டோட ஊருக்காரன். ஏங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் மூளை வச்சு கம்மியா? அறிவே கிடையாதா? எப்பவும் ஆங்கிரி பேர்டாகவே இருக்காங்க. எப்படிங்க எப்படிப்பட்ட ஆள் கூட உங்களால் சேர்ந்துருக்க முடியுது? அவங்க சரியான சுடிதார் போட சொர்ணாக்காங்க. டேய், யாரா சொர்ணாக்கா? நீதான்டா பொறம்போக்கு பொறுக்கி குடிகார பையலே. ஏய், யாரடி குடிகாரங்கற? நீதாண்டி குடிகாரி. டேய் பொறம்போக்கு, சாவடிச்சிருவேன். மச்சான் டென்ஷன் ஐ லைஃப். நான் கீரவாகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏய், யார்கிட்ட நீ சண்டை போட்டுக்கிட்டு இருந்த? அதுவும் ஏன் ஃபோனில்? அந்த அரவேக்காடு டிரைவர் தான். மதியம் வந்தானா? என் ஊருக்கார. நான் தான் பேசுறேன்னு தெரியாம என்கிட்டயே தப்பா பேசுறான். நான் விட்டுருவேனா? லூஸ் ஆடி நீ. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண வரைக்கிறப்ப எப்படியா பிஹேவ் பண்ணுவேன்? உனக்கு எல்லாம் எங்க இருந்து தான் கோவம் வருதோ? எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது.
சுவிட்ச் ஆஃப்னு வருதுடி. அடி பாவி, அப்படி என்னதான் பேசினியோ? அநியாயமா ஒருத்தனை பேசி பேசியே கொன்னுட்டியேடி. கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு சங்கர் சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும். அலாட்டாக இருக்கணும். பல கம்பெனியில் வாய்ப்பு தேடி வாய்தா வாங்கினேன்னா இந்த வாய்ப்பை நான் நழுவிட மாட்டேன். நாளைக்கு ஏதாவது போலீஸ் கேஸ்னு வந்ததுன்னா நீ தான் சொல்லிடுவேன். ஏன் நம்பரா இருந்தாலும் சைபர் கிரைம்ல உன் வாய்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. உன் கெதி அதோ கெதி தான். கண்ணாடி போட்டால் தூங்கிடுவேன்னு நினச்சியா? தூங்கவே மாட்டேன். அநியாயமா ஒருத்தனை பேசி பேசியே கொன்னுட்டியேடி. உன் கெதி அதோ கெதி தான். வந்துருச்சுல்ல போனு, அதுவும் புது நம்பரா இருக்கு. ஒருவேளை நம்ம தூங்கிட்டோமான்னு செக் பண்றாங்களோ வேற நம்பர்ல இருந்து. விடக்கூடாது. ஹலோ, HDFC ல இருந்து போன் வேணுமா? லோன் HDFC லோன் சக்கர only சங்கர் சார் போன். கட் இட். பேசினதுனால அவன் ஏதாவது பண்ணிருப்பானா? சேர்த்து ஐயோ கடவுளே, அவனுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது. ஹலோ ஹலோ ஹலோ, என்னையா வச்ச? வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க. அப்படியே பிக்கா பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு நாயகன் உதயமாகிறான். பெஸ்ட் இம்ப்ரெஷன், தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஐயோ, ஐயோ, சங்கர் சார் இங்க இருக்கேன். நான் தான் உங்க ஹீரோ. ஆல்ரெடி ஹீரோ ஆயிட்டான். என்னப்பா வெட்டாளியில படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? வெட்ட வெளியில் சுத்தமான காற்றுல சுகமாக படுக்கிறது உங்கள் வழக்கம். அதைத்தானே நான் இங்கே பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்ப்பா. நல்ல வேலை சங்கர் சார் இல்லை. என்னண்ணே சொல்லாம திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க? அதை ஏன்பா கேட்குற? எல்லாம் அந்த கதை கணேச பண்ண கூத்துப்பா. நல்லா அழுத்தி வாசிரா. கட்டி பிடிச்சான் நேச மணி கட்டி பிடிச்சான். எங்க அம்மா கரையில கனகாவ, சவுக்கு தோப்புல சரோஜாவ, பால கரையில பாமாவ, வாழை தோப்புல வனஜாவ, எப்போ கால நேரத்துல கனகாவ, பட்ட பகல்ல பாமாவ, வாட நேரத்துல வனஜாவ, சாயு நேரத்துல சரோஜாவ. எப்படி இந்த ஒரு நாடகத்தை வச்சு எங்க போய் நிக்க போறேன் பாரு. நேசமணி, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அட்ரா கணேசா, வாங்க. புதுசா ஒரு புக்கிங்கா? நேற்றுக்கு தான் புதுசா ஒரு டிராமா போட்டோம், இன்னைக்கு அலமோதுது. வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தரேன், எனக்கு என்ன வேணுமோ நீங்க தந்துடணும். ஓகேயா? வாங்க. ஏற்கனவே நீ போட்ட நாடகத்தால் நாடகம் வந்திருக்கேன். என் பொண்டாட்டி தப்பானவன்னு ஊருக்கெல்லாம் நாடகம் போட்டு காட்டுவியா? இதுல வேற உண்மை சம்பவம் சொல்லி அவ பேரை கூட நீ மாத்தல. ஏண்டா டேய், இதுக்கு காரணமான நேசமணியை வெட்டுவேன். எங்க போனாலும் ஒண்ணு வெட்டாம விட மாட்டேன்டா. இது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் உருவான கதைன்னு என் பேரை கூட மாத்தலப்பா. ஆமா, உன் போன் என்னடா ஆச்சு? கேஜெட் மேன் பை. டேய், எங்க போற? சன். ஏன்பா நிலா கிட்ட போக முடியும், சூரியன் கிட்ட போக முடியுமா? கணேசன், கதை கணேசன். டேய் டேய், அவரோட மதிப்பு இந்த காமெடியனுக்கு தெரியாது, இந்த ஹீரோவுக்கு தான் தெரியும். சோ அவரை சாமியில எடுக்கிறேன், நான் ஹீரோவா நடிக்கிறேன். இன்னொரு மொட்டை கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் என்ன வேற மாதிரி தான் பாப்பீங்க. சரி.
ஹலோ ஹலோ நைட்டு திட்டினது பத்தாதா மறுபடியுமா? நானும் நம்ம ஊர் பொண்ணாச்சு ரீசெண்டாக நடந்துக்கணும்னு பார்க்குறேன். சும்மா வெறுப்பேத்துனீங்க அப்புறம் அவ்வளோதான். இவனா சாவா? இந்தா நீயே பேசு. சரி ஓகே, நீ போ, மத்தவங்கள தான் சாவடி. ஹலோ ஹலோ, நான் தாங்க பூர்விகா பேசுறேன். சாரிங்க. சின்ன விஷயத்துக்கு போய் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க. நான் அதை எப்போ மறந்துட்டேங்க. அவங்க தானே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க எவ்வளவு தன்மையா பேசுறீங்க. சரி ஈவினிங் ஃப்ரீயா நீங்க? You want? No thanks. அந்த டோரை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க, ஏசி வெளியே போகுது. எங்க பீச்சுக்கு வந்திருக்கோம், எதுவும் ப்ராப்ளம் வந்துட போகுது. நீங்க எதுக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. கதவை மூடிட்டு காருக்குள்ள என்னல பண்ற? சார் டியூட்டிக்கு வந்தேன் சார். கார்ல யார்ல இருக்கிறது? கஸ்டமர் சார். யாருக்கு வே? ஏல என்னல முறைக்கிற? நான் போயிட்டு வரும்போது வண்டிங்க இருக்க கூடாதுல, பிச்சிருவேன், வண்டி எடுவேன். என்ன ப்ரோ, வரும்போது கலகலப்பா பேசிட்டு இருந்தீங்க, இப்போ ரொம்ப டல்லா இருக்கீங்க. மறுபடியும் வைஷு ஏதாச்சும் உங்ககிட்ட சண்டை போட்டாளா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சஞ்சய் புரியுக்கா, சொல்லுங்க. வைஷு உங்ககிட்ட பேசணுமா? கொடுக்குறேன். கொடுங்க. ஹலோ, நான் வைஷ்ணவி பேசுறேன். சொல்லுங்க. நான் உங்களை பார்க்கணும். நேத்து நீங்க கார் எடுத்துட்டு வந்ததுக்கு காசு வாங்க மாட்டேன்ட்டீங்க, அதான் ஒரு சின்ன கிஃப்ட். வாங்கிக்கங்க. தேங்க்ஸ்ங்க. ஆமா, நீங்க எத்தனை வருஷமா டிரைவரா இருக்கீங்க? பார்ட் டைமா தான் டிரைவரா இருக்கேன். கூடிய சீக்கிரம் ஹீரோ ஆயிடுவேன். வாவ், இவ்ளோ நாளா ஒரு ஹீரோ கிட்ட நம்ம பழகின்னு இருக்கோம். சான்ஸே இல்லைங்க. எங்க ஃப்ரெண்டுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்ங்க. நீங்களும் அவளுக்கு விஷ் பண்ணிடுங்க. கமிங் 24th அவளுக்கு பர்த்டே. ஓ, அட்வான்ஸ் விஷஸ்ங்க. தேங்க்ஸ். இந்த வருஷம் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். எங்க முதல் நாளே நடக்காது போல. ஏங்க எதுக்குங்க நெகட்டிவா பேசுறீங்க? ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் முக்கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரியில சூரியோதயம் பார்க்கறது ஹே சென்டிமெண்ட். அந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த வருஷம் அங்க போக முடியாது போல இருக்கு. ஏங்க? இவளுக்கு ப்ராஜெக்ட் இருக்கு, என் கூட வர முடியாதா? நான் எப்படிங்க தனியா போறது? நீங்க சூரியோதயத்தை பார்க்கணும், அவ்வளவுதானே? பாக்குறீங்க? சஞ்சய், இந்தப்பா, இதை ஒண்ணு வச்சு ஏதாவது கொஞ்சம் பணத்தை போட்டுட்டு வாப்பா. இது உங்க சென்டிமெண்டான மோதிரம்ண்ணே. இது எப்போ உங்க கையில தான் இருக்கணும். நான் பாத்துக்கிறேண்ணே. வரேன். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலே அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதான் அம்புட்டு அடி. இந்த காரை முதல்ல சொப்பன சுந்தரி வச்சிருந்தான். அடுத்து யாரு சின்ன தெரியுமா? கரகாட்டக்காரன்ல கவுண்டமணி. கக்கா. ஐயே, நம்ம அண்ணே கதை கணேசன். டைம் ஆச்சு, இன்னும் 5 minutes தான் இருக்கு. இப்போ ஸ்டார்ட் ஆயிடும், போயிடலாம். 5 minutes 3 kilometers.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday, Vaishu. இப்போ ஹாப்பியா? மகிழ்ச்சி. ஸ்டில்லாக்கி டிஸ்டர்ப் பண்ணிட்டா, ஸ்டில்லாக்கி டிஸ்டர்ப் பண்ணிட்டா, ஸ்டில்லாக்கி டிஸ்டர்ப் பண்ணிட்டா, லூசாக்கி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டா, ஸ்டில்லாக்கி டிஸ்டர்ப் பண்ணிட்டா, ஸ்டில்லாக்கி டிஸ்டர்ப் பண்ணிட்டா, ஸ்டில்லாக்கி டிஸ்டர்ப் பண்ணிட்டா, லூசாக்கி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டா. ஆட்டுல வீட்டுல டிஸ்டர்ப் பண்ண, பல்சில ரேட்டை ஏத்தி டிஸ்டர்ப் பண்ண, கண்ணுல தூசியா டிஸ்டர்ப் பண்ண, டிஸ்டர்ப் பண்ணி பண்ணி டார்ச்சர் பண்ண. முன்னால உன்னால நான் லைட்டா டிஸ்டர்ப் ஆன, பின்னால தன்னால கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் ஆன. என் வீட்டில் மஸ்கிட்டோவா நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண, பட்டால அடிச்சும் கூட டிஸ்டர்ப். உன் வேலை போன என்ன உன் வேலை எடுத்து விட்ட, உள்ளார ஆச்சு ரொம்ப டிஸ்டர்ப். ஊர கண்ணால நீ என்ன பார்த்ததால மப்புதான் டிஸ்டர்ப் தான். ஆல் மை டைம் எல்லாம் வேஸ்ட் ஆச்சு போயாச்சு டப்பு தான் டிஸ்டர்ப் தான். வாய்ஸால தாக்குற மூட டிஸ்டர்ப் ஆக்குற. என்ன கொன்னியே சுனாமி போல என்ன கொன்னு தின்னியே. ஒழுக்கு கொள்ளுது கொள்ளுது ஸ்டைல் அழுது அழுது, இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு கலந்து செஞ்ச கலவை நீ, கலக்கிற கவிதை நீ, சிலுக்கு நீ ஜொலிக்கிற மினுக்கு நீ. ஏண்டி லுக்க வச்ச சிக்க வச்ச முக்க வச்ச ஆண்டி ஆக்கி என்ன அலைய வச்ச. கித்தா ஊருக்குள்ள சுத்தி வந்த என்ன இப்ப வெத்தாவும் பின்னால சுத்த வச்ச. நோ டிஸ்டர்ப் நோ பிக்ஸ் அப் நோ லாக் அப். இந்த டீனேஜ் ஆச்சு டேமேஜ் நோ மேரேஜ். லவ் இஸ் ஆல்வேஸ் கஷ்டம்ஸ். Girl is always disturbs. சார் வண்டி ரெடி. கிறிஸ்மஸ்னாலே நம்ம ஊர் கலகட்டுது இல்ல? இருக்காதா பின்ன. ச்சே, ஒரு நாள் தள்ளி பிறந்திருந்தா உலகமே என் பர்த்டே கொண்டாடி இருக்கோம்ல. குடும்ப மானத்தையே வாங்கிட்டேடி. இங்க நீ படிக்க வந்தியா ஊர் சுத்த வந்தியா? யாருக்கும் தெரியாம எவனோடவோ நம்ம ஊருக்கே வந்து கூத்தடிச்சிருக்கனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? அது இல்லன்னா டேய் நீ பேசாத.
நீ பேசாத. எனக்கு வர கோவத்துக்கு ஏய் நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். கிளம்பு கிளம்பு கிளம்புடி. நான் சொல்லிதான் அங்க போய் எல்லா கலையும் கத்துக்கிட்டேன். இது கண்டிப்பா உனக்கு வீண் போகாது. புது பையனை வச்சுதான் படம் எடுக்கணுங்கிற. என் படத்துல எவனோ ஹீரோ ஆறதுக்கு என் பையனை போட்டு எடுன்னு ப்ரொடியூசர் சொல்றாருப்பா. என்னப்பா பண்றது? பெரிய பெரிய டைரக்டருங்களே அவங்க நினைச்சதை எடுக்க விடாம தடுக்கிறாங்க. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. சாரி சஞ்சய். போப்பா. சஞ்சய் வட்டுன ஃபுல்லா அடிப்போம். அவன் வரட்டும்பா, நீங்க சாப்பிடுங்க. அவன் வராம நாங்க எதையும் தொட மாட்டோம். அவன் அக்ரிமெண்ட் வரட்டும். அவன் கையால ஊத்தி கொடுத்தா தானே திருப்தியா இருக்கும். சரி விடுங்கண்ணா, இவ்வளவு சொல்றாங்கல்ல. கைய ஆடுது, கொஞ்சம் லைட்டா ஊத்து. அவனை கொட்றா தலையிலேயே. டேய் எங்கடா இருந்தீங்க எவ்வளவு நாளா? கோடம்பாக்கத்துல தானே. தோ வந்துட்டா. அண்ணே சஞ்சய் வந்துட்டானே. சஞ்சய் என்ன பாச்சு? பணம் இருந்தால் தான் ஹீரோ ஆக முடியுமா? என் கனவே கலைச்சிட்டாங்கண்ணா. உன் கனவே கலைஞ்சு போச்சு. இந்த உடம்பு அழிஞ்சா என்னப்பா? டேய் சஞ்சய், ஒரு படம் எடுக்க எவ்வளவு ஆகும்? 2 கோடி ஆகுனே. டேய் 2 கோடி என்னடா, 3 கோடி தரேன். என் சஞ்சய் ஹீரோ ஆகணும். நம்ம ஏன் என்னண்ணே கோழி போயிட்டு வந்தீங்களா? என்ன எழுப்பிருக்கலாம்ல, நானும் வந்துரும்ல. நைட்டு பேசுறத மறந்துட்டீங்களா? ஆரம்பிக்க வேண்டாமா? ஆரம்பிச்சலாண்ணா, எஞ்சிறேன். அண்ணே நைட் ஏதோ போதையில் வருவீங்க நினச்சா நிஜமாவே கிளம்பிட்டீங்க. இது நம்மளால முடியுமாண்ணே? நான் ஒரு தடவை சொன்னதுதான். நான் இங்க இருந்து பேசலப்பா, இங்க இருந்து பேசுறேன். அச்சோப்பா, டாடா பாய். ஏப்பா சஞ்சய், பல்லூர் கோட்டை எங்கப்பா இருக்கு? எங்களுக்கு பாரம்பரியம் கலாச்சாரம் தான் ரொம்ப முக்கியம். கத்துக்க மியூசிக். அடிச்சி வழுக்க மரத்தை பத்தி பேச அப்படின்னா வெள்ளக்காரி கூட என்ன ஆட்டமா போட்டுட்டு இருக்கான். பல பேர் வேற ஓட்டி விட்டுறாங்க. ஏறுங்க பயங்கரமா ஏறிக்கிட்டாங்க. வாத்தி ஏறுங்க. டவுசர் யூசர்லாம் வெளில இருந்து கவனமா ஏறுங்க. கீழே இருந்துட்டு போறாங்க. பிடிக்க கிட்டத்தட்ட 37 வருஷமா அந்த மரத்துல யாருமே இருந்ததில்ல. அதனாலதான் நம்ம அண்ணாச்சி வசந்தகுமார் அண்ணாச்சி 1 கிலோ தங்கம் பரிசு தரேன் இருக்காரு. ஆனா என்னன்னு தெரியல, கீழே விழுந்துட்டே தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த கஷ்டத்தை
ஆட்டம் சமைக்க எதுவுமே இல்லையா? யாராவது வந்தீங்க? இதோ ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. யார் இவரு? பார்க்கறதுக்கு ஒயிலா அப்படிங்கிற வர அந்த பெரிய மாதிரி இருக்காரு. யார் இவரு? நான் தெரியுறாரு. பிச்சி போத ஒயிலா பெரிய இவரு. வந்துட்டா. உள்ள போங்க. ஒண்ணு லேடிஸ தொடுறாரு இல்ல தலைய தொடுறாரு. பரவாயில்ல. குமரி மாவட்டம் கிளியூர் நேசமணி. கிளியூர் நேசமணியா? இல்ல முயற்சி சொல்றாரு. பறித்து விடுவாரா? ட்ரை பண்றாரு. சோ எடுக்கறாரா இல்லையா அப்படிங்கற ஒரு வைஷு பேசுறேன். ஏய், ஊர் நம்பரா இருக்கு. எப்போ ஊருக்கு போன? நான் எங்க வந்தேன்? சஞ்சய், உன் கூட ஒரு நாள் பழகினாலும் பல நாள் பழகின சந்தோஷம் இருக்கு. உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. கண்டிப்பா நான் உன்னை பார்க்க வருவேன். வாடா வா. நீ லைன்ல வருவேன்னு தெரியும். ஒண்ணும் பண்ண மாட்டேன். உன் கண்ணு முன்னாடியே இவளை கண்டம் தொண்டமா வெட்டுவேன். வா. எப்படி இப்படி பிச்சைக்காரனா தேடி பிடிச்சு லவ் பண்றீங்க? வீட்டு மானத்தை வாங்குறதுக்கா? அவனும் சீக்கிரம் பெரிய ஆள் ஆயிடுவான். எப்படி சூப்பர் ஸ்டாராய் ஒரே படத்துல நடிச்சு பெரிய பணக்காரன் ஆயிடுவானா? அப்படியே ஆடிக்காரில் வந்து உன்னை அழைச்சிட்டு போயிடுவானா? இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா? அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா என் முடிவை நான் மாத்திக்கிறேன். இல்லனா உன் முடிவை நீ மாத்திக்கணும். அது வரைக்கும் அவன் கூட எந்த கான்டாக்டும் இருக்கக்கூடாது. ஒண்ணும் பண்ண மாட்டேன். உன் கண்ணு முன்னாடியே இவளை கண்டம் தொண்டமா வெட்டுவேன். என்னடா வாய்ப்பு கிடைச்சதா? இல்லடா, சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. உனக்கே கிடைக்கல, எனக்கு எங்க கிடைக்கும்? வா போலாம். இந்த மாதிரி மூஞ்ச தானே தேடிட்டு இருக்காங்க. உள்ள போடா. என்ன மாதிரி மூஞ்ச தேறானுங்க? ஆமாடா, உள்ள போடா. ஒருவேளை அனிமல்ஸ் படம் எடுக்கிறானுங்களா? டைரக்ட் என்ன கருவியில் இருக்கிறான் பாப்போம். ஓகே பாஸ். யாரா நீங்களா? ஏய், just leave me.
முடியாதுன்னு நினைச்சியா? சென்னை சிட்டியில 800ல இருந்து 200 வரைக்கும் எங்க ஓடி ஒளிஞ்சாலும் கழுகு மாதிரி வந்து தூக்குவண்டி. எப்படி தூக்கணும் பாத்தியா? எனக்கு கிடைக்காத நீ நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டி. ஏங்க கூட யாரும் இல்லையா? தனியாக இருக்கீங்க? ஆமா, அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்க, நான் இங்க தனியா இருக்கேன். இந்த டேப்லெட்டை போட்டுக்குங்க, சரியாயிடும். எனக்கு இன்னும் பயமா இருக்கு, இங்கேயும் அவங்க வந்துருவாங்களோன்னு. பயப்படாதீங்க, அவங்க யாரும் வரமாட்டாங்க. நிம்மதியாக படுத்துங்க. குட் நைட். நைட்டு ஃபுல்லா இங்கே இருந்தீங்க? நீங்கள் வேற பயன்ட்டே இருந்தீங்களா? அதான் இங்கேயே இருந்துட்டேன். என்னை எழுப்பிருக்கலாம்ல. நீங்கள் டயர்டாக தூங்கிட்டு இருப்பீங்க, அதான் எழுப்பல. God. என்னடா இது, தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது. ஒருவேளை அம்மா சொல்கிறது எல்லாம் மறந்துட்டானுங்களா? பகல் 11 மணிக்கெல்லாம் கசு வச்சுக்கிறானுங்க. வெளியே வந்து பூசணிங்க உடைக்கணும்னு அறிவு. வீடு பூட்டி இருக்கானுங்களே நம்பி போனா பேக் டோர் திறந்து வச்சுன்னு உட்காந்துக்கிறானு. மூட்டையா? என்ன மூட்டையா இருக்கும்? வீடை பார்த்தா பண மூட்டையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பூட்டி இருக்குது, விட்னஸ் காலி இல்லை. இந்த வரேன். ஹலோ, வரும்போது ஒரு மஞ்சள் பை விடவா? 2 மூட்டையா? டேய், மஞ்சள் பை வேணா, ஒரு கோணி பை விடவா? வாரன்னு போயிடலாம். சீக்கிரம் வாடா. இந்த வீட்டில் இருக்கிற மூட்டையை அடிச்சுட்டு செட்டில் ஆகிட வேண்டியதான். இந்த செடி பின்னாடி ஒழிஞ்சிக்குவோம், அப்பதான் எவனை கண்டுபிடிக்கும். என்னது, கேட்டிலேருந்து ஒரு லோட் லாரி பூசணிக்கோட வெளியே வருது. இதை தான் 2 மூட்டை நானுங்களா? இதையாவது ஓடுறா, சில்லறையாவது பொறிக்கணும் போகிறேன். என்ன பூசணிங்க வச்சுன்னு ரொமான்ஸ் பண்ணுகிறான். பார்த்துட்டானே.
எவன் அவன் செடியை பிடுங்குறது? இது அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் சார் நான். ஏண்டா நான் சுத்த முடியாமல் சுற்றிட்டு இருக்கேன்ல, வந்து கொஞ்சம் ஒத்தாசம் பண்ணுறது. இதோ வரேன் சார், இதோ வரேன். என்ன சார் வெயிட் தாங்க முடியல? திருவில்ல உள்ள நிறைய தெருவா சுற்றுறோம், சாதாரண பூசணிக்காய் சுத்தம் பண்ணுவா. கொடுங்க. தங்க மாதிரி ஊதாரி புட்டுக்கு நானி நாரி பொண்ணுங்களே கேவலமா என்னாத மச்சி உன் கூட வந்து கம்யூனிட்டி கட் பண்ணிட்டு வந்துக்கிறான் பாரு. சொன்னானா திருஷ்டி நிறைய இருக்குது, நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன் போ. அப்பாடா, இப்பதான் என் முழு பாரத்தையும் இறக்கி வச்சு. பாரத்தை இறக்கிட்டல, அப்ப வீட்டுக்குள்ள போ. அடே பாரு பேட்டரி பாம்பா மாதிரி. லாரி செட்டுக்கு போயிடுச்சு, எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 5 காசு 10 காசு 20 காசு 4. ஆடா பிச்சைக்கார நான்சென்ஸு, இதெல்லாம் நான் பிறகும் போதே செல்லாத காசுடா. இதோ வர இரு. யாராவன் இவனுங்க வேற. வா கோணியோட வா. மாவனை இங்கே ஒருத்தனை கொலை பண்ண போறேன், அப்படியே ஒரு போன வண்டியோட வாடா. டாய் ஹலோ, இப்போ ஃப்ரீயா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? நான் எப்போவுமே ஃப்ரீ தான். என்ன சொன்ன சொல்லு. மறந்ததுக்கு பனிஷ்மெண்ட்டா என்னை வெளியே கூட்டிட்டு போ, அப்போ சொல்கிறேன். சரி. என்னடா மாப்பிள இன்னும் காணோம்? வந்துருவாடா, அந்த வேலை இருப்பா. ஏண்டா அம்பி, நாடி ஆயிடுத்து. அட இருங்க சாமி, சூழ்நிலை புரியாம. டேய், இப்பவும் சுவிட்ச் ஆஃப் தானே வருது. எனக்கு என்னமோ அவ வர மாதிரி தெரியலடா. எனக்கு நம்பிக்கை இருக்குடா, கண்டிப்பா வருவான். நேத்து வந்த 3 அது இன்னைக்கு காணும் ஜானு. வாட்டர் எல்லாம் வீணு அத போல ஆனு. இன்னைக்கு காணும் ஜானு, வாட்டர் எல்லாம் மீன் அது போல ஆன நானு. நேத்து வந்த 3 அது இன்னைக்கு காணும் ஜானு, வாட்டர் எல்லாம் மீன் அது போல ஆன நானு. அவன் வார்த்தை எல்லாம்
ஒன்று பிடிக்கலையாவா? காதலிச்சா பெத்தவங்க ஓடுவாங்க வேலையே அந்த சைக்கிள் கேப் வேறொருத்த கட்டுவாண்ட தாலியே கல்யாணம் தான் நடக்கும்போது பொண்ணை பார்க்கும் ஊருதான் அவ கண்ணின் ஓர கண்ணீர் ஓடும் பார்த்ததில்லை யாரும் தான் என்ன ஆச்சு ஏதோ ஆச்சு எனக்கு ஒன்றும் தெரியல என் காதல் மைன கூடு தாண்டி எங்க போச்ச புரியல அவ என்ன விட்டு போனா கூட அவளை திட்ட முடியல என் உயிரை கூட தருவேன்னு அவளுக்கு தான் தெரியல சொல்லு ஜானு இது நியாயமானே எங்க போச்சு என் புள்ளிமானே ஜானு So cute. Right to go be with you today. Okay. Thank you. ஆட்டோவா? ட்ரெயின்லையா? ஏன்பா நீ சாகிறதுக்கு ஆட்டோ தான் இடிக்க கிடைச்சதா? கூட வழி தெரியல. விடுப்பா. போ 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 போ. ஏய் நான் உன்னை இந்த கோலத்திலயா பார்க்கணும்? நீ எவ்வளவு பெரிய ஆளா வருவேன்னு நினைச்ச. கேவலமா இருக்குடா. போயும் ஒரு பொண்ணுக்காக நீ இப்படி மாறுவேன்னு நான் நினைக்கலடா. உனக்கு நான் இருக்கேன்டா. ஐ லவ் யூ. தெரியும்யா, இவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆவார். சொன்ன ஆத்தாடியோ
சஞ்சய் கிண்டல் பண்ணதுக்கு பதிலாக கரெக்ட் பண்ணிக்கலாம்லடி. சும்மா போடு, கூச்சப்படாத, நான் தானே. சூப்பர் ஸ்டாராய் ஒரே படத்துல நடிச்சு பெரிய பணக்காரன் ஆயிடுவானா? அப்படியே ஆடிக்கார்ல வந்து உன்னை அழைச்சிட்டு போயிடுவானா? இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா? அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா என் முடிவை நான் பாத்துக்கிறேன். டேய் எங்கடா அண்ணன்? இந்த காதலின்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, எண்ணம் கண்ணி பாவையின்றி சூப்பர், நல்லா பாடுறீங்க சார் நீங்க. அண்ட் சஞ்சய், முதல் படத்திலே மிகப்பெரிய ஹீரோவா ஆயிட்டீங்க அண்ட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு அந்தஸ்துக்கு வந்திருக்கீங்க. இந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கு அண்ட் இது எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க. நான் இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் இவர்தான். தம்பி, சந்தோஷமா என் தோப்ப உங்க அப்பாவுக்கே வித்துட்டம்பா. ஏன்னா நம்ம எய்மே படையெடுத்து சஞ்சய பெரிய ஹீரோவை பாக்குறதாம்பா. நீங்க நல்லா கதை பண்ணுவீங்கன்னு சஞ்சய் சொன்னான். நாம எல்லாரும் சேர்ந்து படம் எடுக்கிறோம், ஜெயிக்கிறோம். இவர் இவ்வளவு பெரிய ஹீரோ ஆகிறதுக்கே காரணம் நீங்க தான் எல்லாருமே சொல்றாங்க. அது எப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுக்கு நான் காரணம் இல்லம்மா, என் நண்பன் கதை கணேசன் தான். ஆனா இப்ப அவன் என் கூட இல்லைங்கிற வருத்தம் தான். உள்ளேன் உள்ளேன் கணேசா, வா கணேசா, வா. ஐ வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். புதுசா கதையை தீட்டிட்டேன். என் கதைக்கு ஹீரோ நீ நீ. ரெடி? ஒரு டீ கடையில பிறக்குதுங்க எங்க கதை. அட என்ன சொல்ல வாய்ப்புக்காக ஏறுறத. ஜெயிச்சவங்க காட்டுல தான் ஆட்டமல. அந்த தூரலிலே நன்னையிறோம் கொட இல்ல. சினிமாக்காரனுக்கு 2 பொண்டாட்டி. சினிமா தாண்ட அதில் முதல் பொண்டாட்டி. வறுமை போராட்டம் வாழ்க திண்டாடி. இருந்து ஜெயிப்போம் அட வெற்றி கொண்டாடி. எலக்கு தான் எங்களுக்கு கிழக்கு. அது வெளுக்கும் நாள் பக்கத்தில் இருக்கு. நீ கேளு விஜய் சேதுபதிய. மாத்துவோம் நம்பிக்கையால் விதிய. ஒரு டீ கடையில பிறக்குதுங்க எங்க கதை. அட என்ன சொல்ல வாய்ப்புக்காக எங்குறத. ஜெயிச்சவங்க காட்டுல தாடமல. அந்த